morning moon. வணக்கம். இப்போ பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஃபோனில் பேக்கப் டிவைஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது யூஎஸ்பி ட்ரைவ் மாரி லைட்டனிங் உள்ள ஐஃபோனுக்கு எப்படி டேட்டாவை பேக்கப் எடுக்கிறது. அதாவது இதை வந்து எப்படி நார்மலாக பேக்கப் எடுக்கிறாங்கன்னா ஐடியூன்ஸ் வழியாக பேக்கப் எடுப்பாங்க. சிஸ்டத்தில் ஐடியூன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐஃபோனை டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுப்போம். இது ஒரு மெத்தடு. ஆனால் லைட்டனிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேபிள் மூலமாக பேக்கப் எடுக்கும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடாக வராது. சம்டைம் உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இன்டரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ட்ரைவ் ஏதாவது யூஎஸ்பி ட்ரைவ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஐஸ்கேன்னு ஒரு ட்ரைவ் ஒன்று இருக்குது, அதாவது பின் ட்ரைவ் மாரி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுப்போம். சரி, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது தான் டீமூல பார்த்தேன். அதாவது 64 ரியாலுக்கு யூஎஸ்பி மாரி லைட்டனிங் உள்ள ஒரு பேக்கப் யூஎஸ்பி ட்ரைவ். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன். ஐஃபோனில் ஈஸியாக பேக்கப் எடுக்க முடியும். ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக எடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிவைஸை வந்து வாங்கினது வந்து டீமூல தான் வாங்கியிருக்கோம். இந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக டேட்டாவை பேக்கப் எடுக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எந்த அளவுக்கு பேக்கப் எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இதாங்க நம்ம டிவைஸ் வந்து யூஎஸ்பி ட்ரைவு. இது வந்து பார்த்திங்கன்னா 256 GB கோல்டன் கலரு. டீமோ ஆப்பில் தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். இந்த மல்டிபிள் யூஎஸ்பி ட்ரைவ் வந்து லைட்டனிங்கும் இருக்குது, அதே டயத்தில் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஐஃபோன்லேருந்து எடுத்த டேட்டாவை வந்து நீங்கள் சிஸ்டத்துக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வாங்க டிவைஸ் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. இப்படி அழுத்தினா யூஎஸ்பியில் வருது, இப்படி அழுத்தினா லைட்டனிங் வருது. இப்போ நம்ம லைட்டனிங் வழியாக தான் பேக்கப் எடுக்க போகிறோம். இந்த லைட்டனிங் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி 14 Pro Max, 13 Pro Max, 12 Pro Max, 11 Pro Max எல்லாமே வந்து லைட்டனிங் மூலமாக தான் இருந்தது. ஐஃபோனில் வந்து 4S, 5S எல்லாமே லைட்டனிங் தான். இப்போ தான் 15 Pro Maxக்கு அப்புறம் 16 Pro Maxலாம் வந்து சி போர்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பேக்கப் எடுக்க போகிறோம். ட்ரைவை கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆப் இஸ் நாட் இன்ஸ்டால்டு. இந்த ஃப்ளாஷ் ட்ரைவை நீங்கள் அக்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்குது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் லைட்டனிங்கில் தான். ஆப்பை கிளிக் பண்ணோம். அப்போ தான் இந்த பின் ட்ரைவில் உள்ள ஆப்பை வந்து நம்ம கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த பின் ட்ரைவில் என்ன ஆப் இருக்குன்னா யூ பேக்கப்னு இருக்குது. இந்த பேக்கப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் பேக்கப் கரெக்டாக எடுக்கலாம். சாஃப்ட்வேர் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணோன்னா சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் பேக்கப் எடுக்க முடியும். உங்களோட அட்ரஸ் புக்கு, கான்டாக்ட்ஸ்லாம் பேக்கப் எடுக்கலாம். அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆல்பத்தை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டுமா பேக்கப் எடுக்கணும், இல்லை பேக்கப் ஃபார் வீடியோஸ் அண்ட் பேக்கப் ஆல்